ஹாய் ஹலோ வெல்கம் டு Alamviluthu Authenticrecipes சேனல். நம்ம சேனல்ல நீங்க நிறைய குக்கரி வீடியோஸும் கிராஃப்ட் வீடியோஸும் பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நார்மல் நாட்ல பென் ஸ்டாண்ட் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். பென் ஸ்டாண்டோட பேஸ் நார்மல் பேஸ். மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். 4 ஃபீட்ல 4 வயர் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு வயர் எடுத்து சரி பாதியா மடிக்கணும். ரன்னிங் வயரும் நம்ம அதே கலர்ல தான் எடுக்கிறோம். அதே அளவுக்கு சரி பாதியா மடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம பேசிக் நாட் பண்றோம். இந்த வயருடைய கீழ் பகுதியை மேல் பக்கமா வைங்க. இந்த வயருடைய கீழ் பகுதியை இந்த லூப்குள்ள. இப்போ சேம் ஹைட்ல இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரோல்ல இருந்து வர ரன்னிங் வயர் உங்க கைக்கு வலது பக்கத்துல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இன்னொரு வயர் எடுத்து சரி பாதியா மடிக்கிறோம். ரன்னிங் வயர் இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த லூப்பை சுத்தி இந்த லூப்பை இப்படி வைக்கணும். இந்த வயரை இப்படி மேல் பக்கமா திருப்பி இந்த வயருடைய கீழ் பகுதியை இந்த லூப்புக்குள்ள கொடுத்துருங்க. இப்ப நாட்டை டைட் பண்ணுங்க. ஒரு நாட் பின்னினதுக்கு அப்புறமும் மெஷர்மெண்ட் நான் செக் பண்ணி காமிச்ச மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஒரு நாட் பின்னும் போதும் வயரை சரி பாதியா மடிச்சுக்கணும். இப்போ இந்த வயரை லூப்பா மடிக்கிறோம். இந்த லூப்பை சுத்தி இந்த லூப்பை வைக்கிறோம். இப்படி இந்த வயர் இப்படி மேல் பக்கமா திருப்புறோம். இந்த வயருடைய கீழ் பகுதி எடுத்து இந்த லூப்புக்குள்ள கொடுக்குறோம். இப்ப நாட்டை டைட் பண்ணிடுங்க. இப்ப நம்ம 3 நாட் பின்னியாச்சு. இதே மாதிரி அடுத்த நாட்டும் நம்ம பின்ன போறோம். இப்போ 4 நாட் பின்னியாச்சு. இப்போ இந்த கடைசி வயரோட ஹைட்டுக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணணும். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு ஃபர்ஸ்ட் லைனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த முதல் வயரோட ஹைட்டுக்கு நம்ம இப்படி மெஷர் பண்ணி நம்ம ரன்னிங் வயரை இப்படி மடிச்சுக்கணும். முதல் வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கிறோம். இந்த லூப்பை சுத்தி ரன்னிங் வயரோட லூப்பை வைக்கிறோம். இந்த வயரை இப்படி மேல் பக்கமா திருப்புறோம். ரன்னிங் வயருடைய சின்ன பகுதி அதை எடுத்து இந்த லூப்புக்குள்ள கொடுக்குறோம். இப்ப நாட்டை டைட் பண்ணுங்க. ரோல்ல இருந்து வர ரன்னிங் வயர் இப்பயும் உங்க கைக்கு வலது பக்கத்துல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ ரன்னிங் வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த லூப்பை சுத்துறோம். இந்த வயரை வச்சு இப்போ இந்த வயரை மேல் பக்கமா திருப்புறோம். இந்த வயரை இந்த லூப்புக்குள்ள நம்ம இப்ப கொடுக்குறோம். நாட் இப்ப டைட். இப்ப ரன்னிங் வயரை லூப் மாதிரி மடிக்கிறோம். இந்த வயர் லூப்பை சுத்தணும். இந்த வயர் இப்படி மேல் பக்கமா திருப்புறோம். இந்த வயரை லூப்புக்குள்ள கொடுக்குறோம். இப்ப நாட்டை டைட் பண்றோம். இப்போ 4 நாட் நம்ம பின்னியாச்சு செகண்ட் லைன்ல. இப்போ லாஸ்ட் நாட்டோட வயரை மெஷர் பண்ணி நம்ம அந்த ஹைட்டுக்கு ரன்னிங் வயரை கட் பண்றோம். இதே மாதிரி நம்ம இன்னும் 2 லைன் பின்ன போறோம். மேல் பக்கம் ஒரு லைனும் கீழ் பக்கம் ஒரு லைனும் நம்ம பின்ன போறோம். இந்த 2 லைனை சென்டர் லைனா வச்சுக்கிட்டு நம்ம பின்ன போறோம். மொத்தம் 4 லைன் நமக்கு பேஸ். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 4 லைன் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்படிதான் இருக்கும் பேஸ். இதுதான் நம்மளோட சென்டர் நாட் நம்ம போட்டிருந்த ஃபர்ஸ்ட் லைன். இப்போ பிளாக் வயர் எடுத்து
இந்த ஃபர்ஸ்ட் வயரோட ஹைட்டுக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி மடிச்சுக்கணும் இந்த வயரை. இப்போ இந்த இடத்துல நம்ம பேசிக் நோட் பண்றோம். இப்போ இந்த இடத்துல பிளாக் கலர் வயர் தான் நமக்கு ரன்னிங் வயர். வயரோட சின்ன பகுதி, இப்ப நம்ம அளந்த சின்ன பகுதி கீழ்ப்பக்கம் வர்ற மாதிரி நம்ம இந்த லூப்பை சுத்தி வைக்கணும். இப்ப இந்த வயர் இப்படி மேல் பக்கமா திருப்புறோம். நம்ம கீழ்ப்பகுதியில வச்ச அந்த சின்ன வயர் அதை இந்த லூப்புக்குள்ள இப்ப கொடுக்குறோம். இப்ப நாட்டை டைட் பண்ணுங்க. இப்படி கொடுத்துட்டு இப்ப நாட்டை டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 வயரும் சேம் ஹைட்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். இப்போ பிளாக் வயரை ரன்னிங் வயரா வச்சு பாக்கி இருக்க 3 நாட்டும் நம்ம இந்த இடத்துல பின்ன போறோம். இப்போ 4 நாட் நம்ம பின்னியாச்சு. இந்த வயரோட ஹைட்டுக்கு நம்ம இப்போ மெஷர் பண்ணி இந்த வயரை இப்போ நம்ம கட் பண்ண போறோம். இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படி பின்னணுமோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பின்ன போறோம். இப்போ நம்ம ரன்னிங் வயரை கட் பண்றோம். இப்போ நம்ம 2 சைடு பின்னியாச்சு. பாக்கி இருக்க இன்னும் 2 சைடும் இதே மாதிரி நம்ம பின்ன போறோம். பின்னி முடிச்சாச்சு. பின்னினதுக்கு அப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். அடுத்து இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். இப்போ இந்த சைடும் அதே மாதிரி இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். அப்புறம் இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு பேசிக். இப்போ நம்ம 2 சைடு பின்னியாச்சு. இன்னும் 2 சைடும் இதே மாதிரி நம்ம பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பின்னியாச்சு. இப்போ கார்னர்ல பார்த்தா இந்த மாதிரி 2 வயரும்
இன்டூ ஷேப்ல இப்படி கிராஸ் ஆகும். இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். இந்த இடத்துலையும் 2 வயரும் இன்டூ ஷேப்ல இப்படி கிராஸ் ஆகுது. நான் இப்ப காமிக்கிற மாதிரி கிராஸ் ஆகும். இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும். அந்த நாட் பின்னுறதுக்கு முன்னாடி வச்சு பார்த்துட்டு நம்ம பின்னுனா நமக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் இந்த பென் ஸ்டாண்டோட கார்னர் டர்னிங். இப்ப நம்ம 4 கார்னரும் நம்ம டர்ன் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துலையும் ஒரு வயரும் இன்டூவா கிராஸ் ஆகும் ஒன்னோட ஒன்று. இப்ப நான் காமிக்கிற மாதிரி இப்போ எல்லோவும் பிளாக்கும் இந்த பக்கமும் கிராஸ் ஆகுது. இது ரெண்டும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். இந்த மாதிரி இன்டூவா எந்தெந்த வயர்லாம் கிராஸ் ஆகுதோ அந்த வயரெல்லாம் சேர்த்து ஒரு பேசிக். இப்போ இந்த 2 வயரும் இப்படி கிராஸ் ஆகுது. அடுத்து இந்த 2 வயரும் அடுத்து இந்த 2 வயரும் அடுத்து இந்த 2 வயரும் அடுத்து இந்த 2 வயரும் இந்த மாதிரி சுத்தி நம்ம பின்னிக்கிட்டே வரணும். வயரோட ஃபுல் ஹைட்டுக்கும் நம்ம பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இன்டூவா கிராஸ் ஆகுற வயர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட்டா நம்ம பின்னிக்கிட்டே வரும். பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி பென் ஸ்டாண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பின்னி முடிச்சாச்சு. இவ்வளவு தூரம் வரைக்கும் பின்ன முடியும். நான் இவ்வளவு தூரம் வரைக்கும் பின்னிருக்கேன். இப்போ எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஒரு லைனை இப்படி மடக்கி விட்டு நம்ம பென் ஸ்டாண்டை கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்படி கோர்த்து விட முடியாது. அதனால நம்ம இப்போ பென் ஸ்டாண்டை திருப்ப போறோம். ராங் சைடுக்கு நம்ம இப்போ திருப்ப போறோம். மாதிரி திருப்பிக்கோங்க. இப்ப நம்ம கோர்த்து விடலாம். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். இந்த தேர்ட் லைன்ல இருந்து நம்ம கோர்த்து விட ஆரம்பிக்கிறோம். பென் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு லைன் மட்டும் மடக்கி நம்ம கோர்த்து விட்டாலே போதும். இப்படி கிராஸ்லையும் இந்த வயர் இப்படி கிராஸ்லையும் நம்ம கோர்த்து விட போறோம். வயரோட ஃபுல் ஹைட்டுக்கும் நம்ம கோர்த்து விட்டுறலாம். இந்த வயரை இப்படி கிராஸ்ல நான் இப்ப வச்சு காமிக்கிற மாதிரி இப்படி கிராஸ்ல கோர்க்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா வயரும் கோர்த்து விட்டுட்டு பார்க்கலாம். இப்ப எல்லா வயரும் கோர்த்து விட்டு முடிச்சாச்சு. இப்ப கடைசி வயர்
இப்போ கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ திருப்பி நம்ம ராங் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நம்ம இப்போ திருப்ப போகிறோம். இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுறணும். இப்போ நம்மளுடைய பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. பென் ஸ்டாண்ட் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த பென் ஸ்டாண்ட் பிடிச்சிருந்தா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.